வணக்கம் நண்பர்கள். இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாயிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு சவக்குழியை தோண்டியது முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள். அந்த சவக்குழியில் காங்கிரஸ் கட்சியை போட்டு புதைச்சது மன்மோகன் சிங் அவர்கள். இந்தியாவுடைய பொருளாதார தந்தை என்று மன்மோகன் சிங் எல்லாம் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. இந்தியாவுடைய ஊழல் படிந்த கரை படிந்த துருப்பிடித்த தூண் தான் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலம். சரி, தற்போதைய சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் அரசிடம் அனுமதி பெற்று தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்குது. இதற்கு நான் எடுத்துக்காட்டாக என்ன எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, PV நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்தில் நிதி அமைச்சராக இருந்தவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். நரசிம்மராவுடைய அனுமதி இல்லாமல், அதாவது பிரதமருடைய அனுமதி இல்லாமல் புதிய பொருளாதார கொள்கை, நிதி கொள்கையே நிதியமைச்சர் செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படி என்றால் இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கையை கட்டமைத்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள். இன்னைக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சி PV நரசிம்மராவனுடைய பெருமையை இருட்டடிப்பு செய்கிறது. அதற்கு காரணம் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் தான் அதற்கு காரணம். சரி, மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையானவர், அது எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஆனால் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியான்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. உலகிலேயே இந்தியாவிலேயே ஊழல் படிந்த மிகப்பெரிய ஆட்சியை தந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான். மாறன் சகோதரர்களுடைய தொலைத்தொடர்பு ஊழலாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2G ஊழலாகட்டும், இது எல்லாமே மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது. ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் போர்க்குணம் கொண்டவனாக இருந்தால் மட்டுமே போரில் வெற்றி பெற முடியும். அது இல்லாமல் ஒரு போர் வீரன் இரக்க குணம் படைத்தவனாக, பாசகுணம் படைத்தவனாக, அன்பானவனாக இப்படி இருந்தால்தான் போரில் வெற்றி பெற முடியாது. போர் வீரனுக்கு போர்க்குணம் தான் முக்கியம். இன்னைக்கு போர்க்களத்தில் போர் வீரனாக செயல்படுபவர் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் நல்லவரா கெட்டவரா அடுத்த விஷயம். ஆனால் போர் வீரனுக்கு போர்க்குணம் தான் தேவை. தற்போதைய புதிய பொருளாதார கொள்கையை வடிவமைத்தவர் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள். அவர்தான் இந்தியாவுடைய பொருளாதார தந்தை, புதிய பொருளாதார கொள்கையை கண்டுபிடித்தவர், கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்ல வேண்டும். அவருடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்தவர் தான் தற்போதைய மரணம் அடைந்திருக்கிற மன்மோகன் சிங் அவர்கள். நரசிம்மராவ் அவர்கள் 35க்கும் மேற்பட்ட வல்லரசு நாடு, பொருளாதார வல்லரசு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அழைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யற முதலீடுக்கு முழுமையான பாதுகாப்பு எங்களால் தர முடியும், ஷூரிட்டி தர முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார். அதாவது பொருளாதார நாடுகளுக்கு இந்தியாவில் முதலீடு பண்ணீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் உள்நாட்டு போர் ஏற்பட்டாலும் நீங்க செய்யற முதலீடுக்கு எந்த விதமான பாதகம் ஏற்படாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடுகளை கொண்டு வந்தவர் தான் PV நரசிம்மராவ் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்தது. அன்றைய காலகட்டத்தில் அம்பாசிடர் காரும் பிரீமியர் பர்பினி கார் மட்டும்தான் இந்தியாவில் இயங்கிட்டு இருந்தது. இப்பொழுதுதான் புதிய பொருளாதாரத்தை கொண்டு வந்த பிறகுதான் ஆடி, லம்போகினி, பென்ஸ் போன்ற கார்கள் சாதாரணமாக ஒரு பட்டிக்காட்டில் கூட உலாவரத்துக்கு காரணம் புதிய பொருளாதாரத்தை கொண்டு வந்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள். இவருடைய ஆட்சியுடைய கரும்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி இவருடைய பொருளாதார வல்லமையை மூடி மறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் PV நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்தில் ஊழல் என்பது 5% மேல் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, திறமையான நிர்வாகத்தை மேற்கொண்டிருந்தார் நரசிம்மராவ் அவர்கள். அவர் விட்டு சென்ற பொருளாதார கொள்கையை, பொருளாதார திட்டத்தை செயல்படுத்தியவர் தான் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மன்மோகன் சிங் அவர்கள். ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஜனாதிபதி கேள்விப்பட்டிருப்போம். ரப்பர் ஸ்டாம்ப் பிரதமரை பார்த்திருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாத்துக்குமே தலையாற்ற எதிர்ப்பு தெரிவிக்காத, அதாவது குற்றங்களுக்கு, ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு பிரதமர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கட்சி அந்த ஆட்சியில கூட்டணி வைத்து 2Gல 1.25 லட்சம் கோடி ஊழல் செஞ்சாங்க. ஒரே ஒரு ஒப்பந்தத்தில் 1.25 லட்சம் கோடி ஊழல் செஞ்சாங்க. அந்த ஊழலுடைய இன்றைய மதிப்பு 10 லட்சம் கோடி இருக்கும். அதே போல மாறன் சகோதரர்கள் தொலைத்தொடர்பு ஊழலில் ஈடுபட்டாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ஊழல். சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து ஏர்செல் மேக்ஸஸில் ஊழல் ஈடுபட்டு ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே சிதம்பரமும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் வெளிநாட்டில் முதலீடுகளை வாங்கி குதிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் போதாத நோட்டு, மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர்
தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ஏற்பட்டது. அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக 3500 முஸ்லிம்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி தராத நிர்வாக திறமையற்ற ஆட்சியை நடத்தியவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். அதை மறந்து விட முடியாது. அதே போல இந்த கோத்ரா முஸ்லீம்கள் 3500 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல விசாரணை அதிகாரிகளும் நீதிபதிகளும் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அவர் மீதும் இவர் பிரதமராக இருக்கும் பொழுது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால்தான் இவருடைய ஆட்சி நிர்வாக திறமையற்ற ஆட்சி நான் குறிப்பிடறதுக்கு காரணம் இதுதான். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு எண்ணிக்கையில 50% வாக்குகளை இழக்க காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். 25% வாக்குகளை இழக்க காரணமாக இருந்தவர் நரசிம்மராவ் அவர்கள். மொத்தம் இந்த 2 முதலமைச்சருமே சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு 75% வாக்குகளை இழப்பீடு செய்தவர்கள் தான் இவர்கள். அதனாலதான் குறிப்பா சொல்லணும்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய நிர்வாக திறமையற்ற ஆட்சியின் காரணமாக தான், ஊழல் ஆட்சியின் காரணமாக தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மோடி ஆட்சி தொடர்ந்து மத்தியில ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மன்மோகன் சிங் அவர்களுடைய திறமையற்ற ஊழல் ஆட்சி தான் அதற்கு காரணம். 2G ஊழலே நடைபெறும் சொல்றாங்க. ஆனா தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா மற்றும் சிபிஐ டைரக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க 3 பேரும் பேசிக்கிற உரையாடல் எல்லாமே இன்னைக்கு இணையதளத்துல பரவிட்டு இருக்கு. மொத்தத்தில் ஊழல் நடைபெற்றது உண்மை. அது மட்டும் இல்லாம மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதார தூண்லாம் கிடையாதுங்க, ஊழல் தூண், துருப்பிடித்த ஊழல் தூண் தான் மன்மோகன் சிங் அவர்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.